100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் நிலையை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, நடக்கப் போகும் 3 மிக பெரும் சம்பவம், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல உங்களுடைய கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானும், ருண ரோகஸ்தானத்தில் சனி பகவானும், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் சூரியன், புதன், குரு பகவானும், லாபஸ்தானத்தில் சுக்கிரன், கேது பகவான் என்று கிரக நிலைகளெல்லாம் இப்படி தான் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, மற்ற ராசிக்காரர்களை விட அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களுக்கு அதிகம் அடிக்கப் போகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். இத்தனை நாட்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு பிறக்கப் போகின்றது. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. உங்களை அசைக்க ஆளே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இதுநாள் வரைக்கும் பல தோல்விகளை கண்டிருந்தாலும் இனி உங்களுக்கு வெற்றிதான். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் வெற்றி தான் கிடைக்கப் போகின்றது. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக உங்களை எதிர்த்தவர்களெல்லாம் இடம் தெரியாமல் ஓடப்போகின்றார்கள். துரோகம் செய்தவர்களெல்லாம் உங்களை விட்டு விலகப் போகின்றார்கள். உங்கள் மீது பொறாமை கொண்டவர்கள், உங்கள் தொழில் வியாபாரத்தின் மீது பொறாமை கொண்டவர்கள் எல்லாம் அடியோடு ஓடிவிடுவார்கள். உங்கள் பக்கமே இனி தலை வைத்து கூட படுக்க மாட்டார்கள். ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா, வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கப் போகின்றது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு பல நல்ல சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. இடமாற்றம் தேவை அப்படின்ட்டு ரொம்ப நாளாக முயற்சி செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால், இந்த காலகட்டத்தில் குறிப்பாக ஆகஸ்ட் 15க்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார முயற்சி செய்தீர்கள் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் அப்படின்றதும் உறுதி. ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியாக நல்ல பலன்கள் கிடைக்கப் போகின்றது. மிக பெரும் அளவிலான ராஜ யோகம் உங்களுக்கு அடிக்கப் போகின்றது அப்படின்றத மறுத்திட முடியாது. குடும்பத்தின் நிலையை பற்றி பார்க்கும்போது, குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற நிலை உண்டாகப் போகின்றது. குடும்பத்தில் நீங்கள் தான் ராஜா அப்படின்ற வகையில் வலம் வர போகிறீங்க. குடும்ப உறவுகள் உங்களை மதிக்கப் போகின்றார்கள். குடும்ப உறவுகளால் பல நன்மைகளும் உண்டாகப் போகின்றது. பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெறப்போகின்றீர்கள். பெற்றோர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கப் போகின்றார்கள். இது நாள் வரைக்கும் உங்களை பெருசாக கண்டுக்காத, உங்களுக்கு எந்த உதவியுமே செய்யாமல் இருந்த உறவுகள், குறிப்பாக சகோதர சகோதரிகள், அண்ணன், தம்பி, தங்கை, அக்கா அப்படின்ட்டு யாருமே உங்களை கண்டுக்காமல் இருந்திருந்தாலும் இனி உங்களுக்கு பக்க பலமாக அவங்க நிற்க போகிறாங்க அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். கணவன் மனைவி இடையே இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு விலகப் போகின்றது. கருத்து வேற்றுமைகள் மறையப் போகின்றது. மிக மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம், உங்களுக்குள்ளார இருந்து வந்த அனைத்து சந்தேக புத்திகளும் அடியோடு மறைந்துவிடும். இனி சுமூகமான, அழகான, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக வாழ்வீர்கள் அப்படின்றதும் உறுதி. கடன் தொல்லைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்குமா சாமி அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக உங்களுடைய கடன் தொல்லைகள் 3ஆம் நபரின் உதவியாலேயோ, முன்பின் தெரியாத நபரின் உதவியாலேயோ, அல்லது அரசாங்க ரீதியில் கிடைக்கப் போகின்ற உதவியாலேயோ நிச்சயமாக ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்றதும் உறுதி. யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத பல விஷயங்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. எதிர்பார்க்காத விஷயங்கள் நல்ல விஷயமாக வரும்.
உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வருவதற்கான அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப் போகின்றது. இதற்கு முன்னாடி எல்லாம் பல திட்டங்களை போட்டிருப்பீங்க. இங்கே போகலாம், அங்கே போகலாம், அங்கே சுற்றுலா போகலாம், இந்த ஆன்மீக தலத்திற்கு சென்று வரலாம் என்றெல்லாம் பிளான் போட்டு அது முடியாமலேயே போயிருக்கும். ஆனால் இந்த ஆகஸ்ட் 15க்கு பிறகு ஆகஸ்ட் முடிவதற்குள்ளார உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறப் போகின்றது. உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறப் போகின்றது. நீங்கள் மிக பெரும் அளவில் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை இந்த சுற்றுலா மூலமாக வாழப் போகிறீங்க. அப்படி ஒரு வாய்ப்பும் நிச்சயம் உங்களை தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரி சாமி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அதெல்லாம் நல்லது தான், நல்லது நடந்தால் சரி தான். அந்த 3 சம்பவங்கள் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, எஸ் என்ற நபரால் வரப்போகும் மிக பெரும் 3 சம்பவங்கள். அதாவது எண் கணிதம், எண் ஜோதிடம், எழுத்து ஜோதிடம் அப்படிலாம் இருக்குது. அந்த வகையில் எண்களை வைத்து ஜோதிடத்தை சொல்லலாம். உங்களுடைய பெயரின் முதல் எழுத்தை வைத்து சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது எஸ் என்ற நபர் உங்களுக்கு நிச்சயம் ஒரு பிரச்சனை தரக்கூடியவராக இருப்பார். எஸ் என்ற நபர் உங்களுக்கு தொல்லை தரக்கூடியவராக கூட இந்த காலகட்டத்தில் மாறலாம். 3 சம்பவம் என்னன்னா, 3 நபர்கள். 1 முன்பின் தெரியாத நபர், 2 சொந்தக்கார நபர், அதாவது உறவினர் வகையில் வரக்கூடியவர், கடைசியாக நண்பர் வகையில் வரக்கூடியவர். இந்த 3 வகைகளில் யாரேனும் எஸ் என்ற எழுத்தில் தொடங்கினா அவங்கக்கிட்ட அளவுக்கு அதிகமாக பேசுவதையும் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதையும் அறவே தவிர்த்து விடுவது தான் நல்லது. நீங்கள் ஒன்று கேட்க போய் அவங்க ஒன்று புரிந்து கொண்டு அப்படியும் பிரச்சனை வரலாம். அப்படி இல்லையா, நீங்கள் ஏதாவது பேச போய் இல்லை நான் சொல்கிறத தான் சரி அப்படின்ற மாதிரி வாக்குவாதம் செய்து அதன் மூலமாக பிரச்சனை வரலாம். 3வதாக பார்த்தீங்கன்னா, பண விஷயங்களில் பிரச்சனை வர அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகையால் இந்த மாதிரியான விஷயங்களை அந்த மாதிரியான எழுத்து உடைய நபர்களிடமிருந்து நீங்கள் தள்ளி இருப்பதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாகவே இருக்கும். இல்லைன்னா நிச்சயம் பிரச்சனை உங்களுக்கு தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்புகள் எல்லாம் உங்களுக்கு எதுவும் இந்த காலகட்டத்தில் வரவே வராது. உடல் ஆரோக்கியத்தில் எப்போவுமே கவனம் செலுத்தக்கூடிய துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்க போகின்றது. உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் பெருசாக கவனம் செலுத்தணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. இதற்கு முந்தைய காலகட்டத்தில் உங்களை தொல்லை செய்த நோய்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக விலகிவிடும். அதாவது வலி குறைந்து நல்ல ஒரு சுகமான உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க போகிறீங்க. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களோ இந்த காலகட்டத்தில் செய்து முடிங்க. உங்களுக்கு எல்லாமும் நன்மைகளை தான் முடியும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, இதெல்லாம் சிறப்பாக இருக்க போகின்றது. சொத்து மேலே சொத்து வாங்கி குவிக்கக்கூடிய யோகமும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படின்றதையும் மறுத்திட முடியாது. உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள், கேலியாக பார்த்தவர்கள் இன்று முதல் விரல் வைத்து மூக்கின் மீது விரல் வைத்து பார்க்க போகிறாங்க. அதாவது எவன்டா இவன், யாரா இவன் இப்படி முன்னேறி இருக்கான் அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து மிக பெரும் அளவில் பொறாமை கொள்ள போகிறாங்க. ஊர் உலகமே மெச்சும் அளவிற்கு ஒரு அற்புத வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. பணம் உங்களுக்கு கையில் புரளப் போகின்றது. இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக செலவு செய்தீர்கள் என்றால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம். ஆகையால் பணம் வருதே அப்படின்ட்டு செலவு செய்யாமல் ஒரு சேமிப்பு வைத்திருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு மிக பெரும் அளவிலான நன்மைகள் அடுத்தடுத்து உண்டாகும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் இந்த ஆகஸ்ட் 15க்கு பிறகு இரவு நேர பயணங்களை நீங்கள் தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். தேவையான பயணங்களை மட்டும் மேற்கொண்டால் நல்லது. தேவையற்ற இரவு நேர பயணங்களால் நிச்சயம் பிரச்சனை வரும் அப்படின்றதும் உறுதி. மற்றபடி பெரிய பாதிப்பு அது நடக்க இது நடக்குன்னு எதுவுமே நடக்காமல் நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் மாறப்போகின்றது.
வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி மிக பெரும் முன்னேற்றத்தை நிச்சயமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. செல்வ செழிப்பான ஒரு சுகபோக வாழ்க்கையை துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் ஆகஸ்ட் 15க்கு பிறகு நிச்சயமாக வாழ்வீங்க அப்படின்றது 100% உறுதி. உங்களை யாராலும் வெல்லவும் முடியாது, உங்களை அழிக்கவும் முடியாது. அழிக்க நினைத்தால் அவங்க இடம் தெரியாமல் போய் விடுவார்கள் அப்படின்றது உறுதி.